நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் மற்றும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு வந்திருக்கேன். டிசிஎஸ் அவங்களுடைய முதல் மேசிவ் ஆஃப் கேம்பஸ் 2024 பேட்சுக்கு உண்டான முதல் மேசிவ் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிசிஎஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாஸ் கம்பெனி கம்பேர் பண்ணாலும் இதுதான் வந்து முதல் மாஸ் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங். இது வந்து டிசிஎஸ் பிபிஎஸ் ஃப்ரெஷர் ஹைரிங். இன்ஃபேக்ட் இப்போ மேசிவ் பேன் இண்டியா ஆஃப் கேம்பஸே வந்து பார்த்திங்கன்னா நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 அபவுட் 6-7 வீக்ஸ்க்கு முன்னாடி டெக் மஹிந்திரா நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆஃப் கேம்பஸ் எதுவும் வந்து நடக்கலை. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரிப்பரேட்டரி ரிசோர்ஸஸ் என்னென்ன, டெஸ்ட் பேட்டர்ன் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 20 செப்டம்பர் 2023. இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி வந்து இன் சென்டர் எக்ஸாமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் டிசிஎஸ் ஐயான் சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதனால் என்னென்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் எலிஜிபிள் அண்ட் வில்லிங் அப்படின்னா ஜஸ்ட் கோ அட் அண்ட் அப்ளை இமீடியட்லி. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வந்து சென்னை அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்ளை பண்ணும்போது சென்னை ஸ்லாட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஊரில் போடுவாங்க. வேறு ஊர்லனா அது தமிழ்நாடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது ஸ்டேட்டில் கூட அவங்க போட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எலிஜிபிள் அண்ட் வில்லிங் இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? அண்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 20th அக்டோபர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு 17 இல்லை 18 அக்டோபர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டு வந்து எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து அப்படி தான் இருக்கும். அப்புறம் இதிலிருந்து முன்னாடியெல்லாம் 2 வீக்ஸில் ரிசல்ட் வந்துடும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 வீக்ஸ், சம்டைம்ஸ் அதை விட அதிகமாக கூட ஆகுது. ஸோ 3 to 4 வீக்ஸில் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ டைப்பில் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கலாம். இதுதான் வந்து அவுட்லைனு. இப்போ வந்து என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடியே சொல்லிட்டு வந்து 2024 பேட்சுக்கு உண்டானது. ஸோ ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் ஆஃப் பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் அண்ட் பிஎஸ்சி. பிஎஸ்சியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஐடி தவிர எல்லா பிரான்ச்சும் எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 பிரான்ச் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 5 பிரான்ச் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, இந்த 5 பிரான்ச் தான் வந்து பிஎஸ்சியில் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து மற்ற டிகிரியெல்லாம் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன் நான். அப்புறம் இது வந்து கரண்ட் ஃபைனல் இயர்ஸ் அப்படிங்கிறனால ஒரு கரண்ட் அரியர் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அது 1 ஆக்டிவ் பேக்லாக் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஆக்டிவ் பேக்லாக் இருந்தால் தப்பு இல்லை, அவங்க ஸ்டில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேப் இன் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஏன்னா இது ஃப்ரெஷர் ஹைரிங், அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 3 செக்ஷன் தான் இருக்கும். இப்போ வந்து அந்த 3 வந்து இன்னும் விரிவாக்கி 5 செக்ஷன் ஆக்கிட்டாங்க. இதில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வெர்பலை தவிர மற்ற எல்லா செக்ஷன்ஸுமே வீடியோஸை வந்து டிசிஎஸ் கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா ரெலவெண்ட் லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். வெர்பலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்மில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 50 கொஷின், 65 மினிட்ஸ் வந்து டியூரேஷனு. யூஸ்வலாக இவங்க எக்ஸாம்ஸில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, இருந்தாலும் அந்த எக்ஸாமில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பார்த்துக்குங்க. இதில் நியூமெரிக்கல் அபிலிட்டியில் 11 கேள்வி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர்பலில் 12, ரீசனிங்கில் 11, QAல 5, DIயில் 11 கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 50 கேள்வி, 65 நிமிஷம், சரிங்களா? இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது கட்டாயம் வந்து ஆதார் கார்டு வேணும். அந்த ஆதார் கார்டை வச்சு தான் வந்து யூனிக் ஐடி வந்து ஐடென்டிஃபை, அது வந்து டூப்ளிகேட் ஐடிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயராக அவங்க ஆதார் கேட்குறாங்க. இப்போது இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கு போகும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களா, பிபிஎஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணுற விரும்புகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பிபிஎஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். நீங்கள் தவறுதலாக ஐடின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஐடின்னு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடி சப்போர்ட்டுக்கு மெயில் அனுப்பி தான் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20 செப்டம்பர் லாஸ்ட் டேட் அப்படின்னா 17, 18, 19 வந்து என்கிட்ட வந்து queries கேட்பாங்க. இந்த மாதிரி தவறுதலாக ஐடியில் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, சரிங்களா? அதை நம்ம அவசரமாக எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஐடி சப்போர்ட்டுக்கு மெயில் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிபிஎஸ்சில் ஐடி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ பிபிஎஸ் கேட்டகரியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அதை வச்சு அந்த டிடி நம்பர் வச்சு நீங்கள் டிடி நம்பர் இல்லை இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படின்னு இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் சப்மிஷன்லாம் முடிஞ்சு
அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டு எலிஜிபிலிட்டி மெயிலர் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிபிஎஸ்சில் ரெஜிஸ்டர் பண்ணோம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 3 பார்ட் இருக்குது. இந்த லாஸ்ட் பார்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரிசீவ்டு 3 பார்ட். இது நெக்ஸ்ட் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதார் கேட்பாங்க. அது போக உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இன்ஸ்டியூட், நீங்கள் எங்கே படிச்சிங்க, குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா Tier 1 சிட்டிஸ் இல்லாமல் Tier 2, Tier 3 சிட்டிஸ். அதாவது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஈவன் லைக் லெட்ஸ் சே லைக் விருதுநகர், திருவண்ணாமலை, பொள்ளாச்சி அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் சிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து அது சென்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 3 பார்ட் இருக்குது. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணோம், அப்புறம் அகடமிக் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஃபார்ம் ப்ரிவ்யூ அண்ட் டிக்ளரேஷன். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, அகடமிக்கில் அஃப்கோர்ஸ் 10th மார்க்கு, 12th மார்க்கு, கிராஜுவேஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்காலர்ஷிப்பு, சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய தெளிவான ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபும் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரெஸ்யூமேவும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இந்த உங்களுடைய மார்க்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி ரெஸ்யூமெல்லாம் அப்லோட் பண்ணுறது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அது மாதிரி ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டணும். சரிங்களா? இது வந்து பழைய ஸ்க்ரீன்ஷாட் தான், பட் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயோ இல்லாட்டி வந்து என்னுடைய இன்ஸ்டா ஹேண்டில்லையோ வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களோட கேள்விகளை வந்து கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.